வைத்த அழகிய தமிழகம், அழகிய தமிழகம். நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதுவும் எங்க வீட்டான நான் வளர்க்கக்கூடிய ஒரு மரம் தான். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கொய்யா அப்படின்வாங்க. இதுல பல வகையான கொய்யாக்கள் ஒரு லட்சக்கணக்கான பிஞ்சு இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்து போடுறேன். இதே மரம் இது காயாயிட்டு அடுத்து பழமாகும் போது அந்த பழத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப எந்த அளவுக்கு சில பழம் பாத்தீங்கன்னா மேல மஞ்சள் கலரா மாறிடும், ஒரு சில பழம் பாத்தீங்கன்னா பச்சையாவே இருக்கும். ஆனா எங்க கொய்யா மரம் வந்து சொல்ல போனா மிக ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டாண்டு இருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த விதைகளை மட்டும் பார்த்தா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அது போலதான் இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு அளவுக்கு. வணக்கம், உங்கள் மேட்டூர் ஐயப்பன். பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்தை பத்தி நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதுவும் எங்க வீட்டான நான் வளர்க்கக்கூடிய ஒரு மரம் தான். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கொய்யா அப்படின்வாங்க. இதுல பல வகையான கொய்யாக்கள்லாம் இருக்கு. இதுல வந்து நாட்டு கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொய்யா பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பழத்துல வந்து சிகப்பா இருக்கும், ஒரு சில பழங்கள்ல வந்து ஒயிட்டா இருக்கும், ஒரு சில பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரா மட்டும் மேல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளா மாறும், ஒரு சில பழம் வந்து பாத்தீங்கன்னா மேல மஞ்சள் கலரா மாறிடும், ஒரு சில பழம் பாத்தீங்கன்னா பச்சையாவே இருக்கும். ஆனா எங்க கொய்யா மரம் வந்து சொல்ல போனா மிக ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டாண்டு இருக்குது அப்படிங்கறதுனால நான் சொல்ல கிடையாது. இந்த மரத்துல பழம் சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிக ஒரு அற்புதமான முறையில் டேஸ்டா இருக்கும். இந்த கொய்யா மரம் வந்து பழுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் கலர்ல மாறிடும். உள்ள முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய விதைகள் வந்து சிகப்பா தான் இருக்கும். இதை நாம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த விதைகளை மட்டும் பார்த்தா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அது போலதான் இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு அழகா இருக்கும். சாப்பிட்டாலும் செம டேஸ்டா இருக்கும். இதை குறிப்பா வந்து கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னால செங்காய் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் வந்து இந்த பழத்தை நிறைய சாப்பிட்றாங்க. இது பழம் பழுக்கும் போது இப்பதான் பிஞ்சு நிறைய இருக்கு. இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா இதுல பிஞ்சு பூ நிறைய எடுத்துட்டு இருக்குது ஏராளமா. இதுல சொல்ல போனா ஒரு லட்சக்கணக்கான பிஞ்சு இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை எடுத்து போடுறேன். இதே மரம் இது காயாயிட்டு அடுத்து பழமாகும் போது அந்த பழத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப எந்த அளவுக்கு இந்த மரத்துல எல்லாம் பூ எல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், வாங்க போலாம். இப்ப இந்த கொய்யா மரத்தை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, இது பழம் பழுத்தா தான் நம்ம மிக அற்புதமான முறையில் இருக்குன்னு சொன்னேன். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வச்சு குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. இந்த கொய்யா மரம் வந்து வருஷம் 365 நாளையில சொல்ல போனா குறிப்பிட்ட நாள் எல்லாமே கொய்யா பழமாவே தான் இருக்கு. காய் தான் எப்பயுமே இந்த மரத்துல காய் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாருங்க வந்து பிஞ்சு எல்லாம் எடுத்திருக்கு. இதுதான் அந்த பிஞ்சு லட்சக்கணக்கில்னு சொல்லலாம். அந்த மரம் முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிஞ்சாதான் இருக்கு. இதுல ஒரு கொய்யா பழம் வந்து இவ்வளவு பெருசுலாம் வரும், நல்லா சிகப்பா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த கொய்யா மரம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஏன் இவ்வளவு பிஞ்சு எடுக்குதுங்கிறது இந்த மரத்தினுடைய ரகமே அப்படியா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இருந்தாலுமே வந்து இந்த மரம் வந்து இருக்கு, ஆனா வெறும் காய் தாங்க. இது எல்லாமே இருக்கு. இந்த பழம் வரும்போது கூடி விரைவில் உங்களுக்கு இந்த காய் மரம் பூராமே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிஞ்சா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வேற லெவல்ல வெறும் காயா இருக்கும், இந்த பழமா இருக்கும். இந்த பழம் உண்மையாலுமே வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா நீங்க வளர்க்கணும். இந்த மாதிரி மரம் வளர்க்கும் போதுதான் நமக்கு பழம் தருது, நிறைய வகையில இதெல்லாம் உதவி எல்லாம் செய்யுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மூலிகை தன்மை அப்படின்னு இது கேட்டா, இது சர்க்கரை வியாதி உள்ளவங்க சொல்ல போனா நிறைய பேருக்கு இப்ப சர்க்கரை இருக்குது. இந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கொய்யா பழம் டெய்லி சாப்பிட்டா நல்ல விதமாகவும் அவங்களுக்கு எல்லாமே சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத வீட்டுக்கு வளர்க்கும் போது ஒரு தேவையே இல்லாத மரங்களை வளர்க்கறத விட இந்த மாதிரி ஒரு கொய்யா மரம், ஒரு மாமரம், ஒரு கொளிஞ்சி மரம், ஒரு எலுமிச்சை மரம், இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு மரம். இப்பெல்லாம் எலுமிச்சைக்காய் எதாவது நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி கொய்யா பழம் எல்லாமே தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான முறையில ஒரு மரத்தை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் மரங்களை வளர்த்து நீங்களும் வீட்டான இந்த மாதிரி கொய்யா பழங்களை சாப்பிடுங்கிறதுக்காக தான் மரம். இப்ப பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே வந்து இப்ப இருக்கிறது எல்லாமே இந்த பிஞ்சு எல்லாமே இருக்கு. இந்த மரம் முழுக்கமே வெறும் பிஞ்சாதான் இருக்கு. இந்த மரம் வந்து கூடிய விரைவில் இது எல்லாமே காயா மாற போகுது. இது காயா மாறும்போது காயான பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட போறேன். இதே மரம் பழமான பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த மரத்துல இருந்து நான் வீடியோ எடுத்து போட போறேன். அப்ப ஒரே இடத்துல தான் அந்த மாதிரி காய் பூ பிஞ்சு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல போனா இந்த மரம் முழுக்க எந்த இடத்துல எடுத்தாலுமே சொல்ல போனா இந்த மாதிரி பூ பிஞ்சோட தான் இருக்குதுங்க. வேற லெவல்ல சொல்ல போனா அந்த மரமே வேற லெவல்னு சொல்லலாம். இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லணும். இந்த மாதிரி மரங்கள் கிடைக்கும் போது இதனுடைய மரத்தினுடைய பெயர் ரகம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, பார்த்து வாங்கிட்டு வச்சு அந்த மரத்தினுடைய பெயர் ரகம்லாம் மறந்துடுச்சு. இது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டா குருநாதசாமி கோவில் அப்படின்னு அந்தியூர்ல வந்து மிகப்பெரிய அற்புதமான விசேஷம் நடக்கும். குருநாதசாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்தியூர்ல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு விசேஷம் நடக்கும். அது ஆடி மாசத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். அங்கதான் இந்த மரத்தையே நாங்க வந்து வாங்கிட்டு வந்தோங்க, செடியா வாங்கினுங்க. 150 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் இந்த மரத்தை. ஆனாலும் இந்த மரம் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு எங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு சொல்லப்போனா நிறைய கொய்யாப்பழம் நாங்க வேணாங்க நான் சாப்பிட்டு நிறைய பேருக்கு மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு மரம் தான். அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்த பூ பிஞ்சுங்களை மட்டும் இது பாருங்க.
இந்த மாதிரி மரம் கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா நீங்க வளர்க்கணும், வளருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மேற்று ஐயப்பன். நன்றி, வணக்கம்.